ஹாய் கைஸ், நான் கார்த்திகேயன். வெல்கம் டு ஆலியரே பை கார்த்திகேயன். வீடியோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு 18+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். எல்லாருக்குமே தோன்ற ஒரே ஒரு விஷயம், ஹூ ஆமை, நம்ம யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம பேரை சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்ம யார் அப்படிங்கிறது நம்ம பேர் தான் தீர்மானிக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. நம்பர் 1 விஷயமா இருக்கக்கூடியது நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு ஹூ ஆமை அப்படின்னு நம்மளே நம்மகிட்ட கேட்டுக்கிடணும். ஒரு தனியாக ஒரு ரூமுக்குள்ளேயோ இல்லை ஒரு மலை உச்சிக்கு மேலே நின்னோ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்காக என்ன பண்ணியிருக்கோம், மற்றவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் ஒரு 10 செகண்ட் தரேன். இந்த 10 செகண்டில் உங்களை பற்றி ஒரு 10 பாசிட்டிவான திங்ஸ் 10 செகண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கீங்களா? பேர் ஒரு 10 விஷயத்தில் ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை நம்ம யோசிச்சு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதான் நம்மகிட்ட இருக்கிற மைனஸ். நம்ம பண்ணுற விஷயம் நமக்கே சாட்டிஸ்ஃபைங் இல்லாட்டி மற்றவங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்? கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? 2வது விஷயம் என்னென்னா தோற்றம். நம்ம தோற்றத்தை வச்சு நம்ம ஏன் இடம் போடணும்? கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை ஒன்றே ஒன்று தாங்க. அந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், வளர்த்தியாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம இந்த கலரில் இந்த உடம்பை வச்சு தானே வாழ்ந்தாகணும். வேறு வழி இல்லை. தோற்றத்தை வச்சு நம்ம எடை போடுறத இன்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். தோற்றம் அப்படிங்கிறது மேட்ரே இல்லைங்க. இந்த பூமியில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அப்போ என்ன நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதே பாதையில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் நம்ம பதிச்சுட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு யோகி பாபுவை எடுத்துக்கலாம். சினிமா ஆக்டர், காமெடி, நல்ல ஆக்டர். ஓகே, யோகி பாபு அவர்கள் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் காமெடி ஆக்டராக உள்ள நுழைஞ்சாங்க. தோற்றத்தை வச்சு காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ அவரை வச்சு நல்ல ஆளாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன இன்ஸ்பிரேஷனை கற்றுக்கொள்ளணும்னா, நிறைய விமர்சனங்கள் அவர் மீது இருந்திருக்கும். ஆனால் அவர் நினைச்சிருந்தா அப்படியே சினிமா விட்டு போயிருக்கலாம். ஏன் இன்னும் அப்படியே நினைச்சிட்டு அவர் மேலே அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறிடுவோம், நமக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் கண்டிப்பாக நம்ம விட்டுருப்போம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவர் நினைக்க போய் தான் அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள நினைங்க, கண்டிப்பாக 100% நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம். நமக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் கண்டிப்பாக நம்ம தான் நிலைநிறுத்தணும். வேற யாருமே நிலைநிறுத்த மாட்டாங்க. நம்பர் 3, வெட்கம். இந்த வெட்கம் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் காமனாக வர்றது தான். ஆனால் அது தேவையில்லாத இடங்கள்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்தோட வெளியில் போறீங்க, அப்பாவோ அம்மாவோ ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செய்ய முற்படுவாங்க. அந்த விஷயங்கள் செய்யறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் வயசுல பண்றதுனால நமக்கு ஒரு மாதிரி சை ஆகும். ஓகே தான், இந்த சை இருக்கலாம். இது காமனா எல்லா மனுஷனுக்குமே இருக்கிறது தான். ஏன் நம்ம இது பண்ணணும்? அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க பண்றாங்கன்னா நம்ம அதை எதுக்கு இதை மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல பண்ணாதீங்கப்பா அப்படின்னு நம்ம எதுக்கு நம்மளால ஒதுக்கி வச்சுக்கணும்? நம்மள சில பேர் இல்லை பல பேரை பார்த்துருப்போம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் சாப்பாடு சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோம்? நல்லா ஹாயாக அப்படியே அள்ளி சாப்பிட்றோம். இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லை விருந்தாளிங்க யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம என்ன சாப்பிடுவோம்? மெதுவாக கையெடுத்து ஒவ்வொரு பருக்கையாக அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் சாப்பிடுவோம். இப்படி தானே சாப்பிடுவோம். எல்லாருமே இதை ஒத்துக்கிறீங்கல்ல? 4வது விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட நம்மளே ஃபர்ஸ்ட் பேசணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே மொபைல் ஃபோனில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாருமே 5 மணி நேரத்துக்கு மேலேயாச்சு கண்டிப்பாக மொபைல் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும் வருங்காலத்தில் அப்படிங்கிறத ஒரு தனியாக ஒரு ரூம்லேயோ அல்லது மலை உச்சி ஓரத்துலையோ நல்லா இயற்கையான பிளேஸில் போய் நம்மக்கிட்டே ஃபஸ்ட்டு நம்ம பேசணும். 5வது, நெகட்டிவ் தாட்ஸை தூர விட்டுருங்க என்னையோட. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கூட ஒரு பையன் படிக்கிறான் அல்லது ஒரு பொண்ணு படிக்கிறான் அப்படின்னே வச்சுக்கோங்க. எடுத்துட்டாங்க, அரசுக்கு முன்னால் நல்லா பாராட்டப்படுறாங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? கொஞ்சம் வயிறு எரியும் எல்லாத்துக்கும். அது காமனான விஷயம் தான். என்னதான் இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல என்ன ஆகணும்னா, அவங்கள விட எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும்னே ஒழிய நம்ம அந்த இடத்துல நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வேல்யூ இவ்வளோ கம்மி தான், அவங்க வேல்யூ அதிகம்தான் அப்படின்னு நம்ம எந்நேரமும் நினைக்கவே கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கும் 2 கை தான் இருக்கு, 2 கண்ணு தான் இருக்கு, ஒரு பிரெயின் தான் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். அவங்களால மட்டும் ஏன் இதை மாதிரி நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க முடியுது, ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியுது, நம்மளால ஏன்பா அந்த வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல டவுன் ஆகிடக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் மஸ்ட். எப்போதுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்ம ஹெவியாக வச்சுக்கிடணும். யோசிக்காதீங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிங்க. சக்ஸஸ்ஃபுல் தாங்க. 6வது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க பணக்காரங்களாக இருக்கலாம் அல்லது ஏழையாக இருக்கலாம். ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரனாக ஆகலாம், பணக்காரனாக இருக்கிறவங்க ஏழை ஆகலாம். இது ஒரு லைஃப் இஸ் சர்க்கிள் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2023 உள்ள டெக்னாலஜியெல்லாம் இப்போ அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்கிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளும் அப்கிரேட் ஆகிக்கணும். இன்னைக்கு நம்ம ஏழையாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி வருத்தம் தேவையில்லை.
நம்மளும் அப்கிரேட் ஆகி நாளைக்கும் நம்ம சொசைட்டியில் நல்ல ரிச்சாக வாழலாம், கண்டிப்பாக மனசு வச்சா. நம்பர் 7, எண்ணுவதை உயர்வாக எண்ணுங்கள். எப்போதுமே நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, இந்த வேர்ல்டுக்கே ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைங்க. எண்ணுவதை உயர்வாவீங்க. ஆசைப்படுவது தப்பு இல்லை, நம்ம ஆசைப்படுறோம், மற்றவங்க இதென்ன தட்டியாக கேட்க போகிறாங்க, அப்படி எதுவும் சட்டம் கூட இல்லை. எண்ணுவதை எப்போதுமே உயர்வாவீங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இது எல்லாரும் செஞ்சே ஆகணும். என்னன்னா, டெய்லி 1 மணி நேரமாச்சு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சே ஆகணும். அது காலையிலையா இருக்கலாம், இல்லாட்டி சாயங்காலமாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாச்சு நல்லா வேர்வை சொட்ட சொட்ட நம்ம உடம்பே அப்படியே நினைக்கிற மாதிரி நல்ல எக்ஸசைஸ் செய்யணும். மீதி 1/2 மணி நேரம் மெடிடேஷன், யோகா என்னன்னாலும் செய்யலாம். இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அன்னைக்கு நாள் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த நாள் நம்ம நாளாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பிரெயின் காலையிலே நல்லா ஆக்டிவ் ஆயிரும். ஆக்டிவ் ஆனும்போது என்ன சொல்லுமா, இன்னைக்கு நாளில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அப்படியே பாசிட்டிவாக அமையும். பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையான தேவை என்னன்னா, சுவாசிக்கிறதுன்னு நீங்கள் சொல்லலாம், இருந்தாலுமே ஒரு அடிப்படையான தேவை தண்ணி குடிக்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் குடிங்க. 3 லிட்டர், 2 to 3 லிட்டர் குடிச்சுட்டே இருங்க. ஏன்னா நம்ம மூளை நிறையா அந்த நீரால் ஆனது அப்படி இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். தண்ணி குடிக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இதை நீங்கள் கடைப்பிடிங்க. 2024 வருஷம் நமக்கானது அப்படின்னு எல்லாருமே நினைங்க. கண்டிப்பாக நமக்கானதாக தான் இருக்கும். 2023 தள்ளுங்க, 2024 வரவேறுங்க. நமக்கு என்னென்னலாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சோ அதை 2023 அப்படியே பக்கத்தில் இருக்க குப்பத்தொட்டியில் போட்டுட்டு 2024 ஃப்ரெஷ்ஷாக நம்ம தொடங்குவோம். நம்மளால் முடியும். ஏன் நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு இதை மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிச்சிடுறேன். இப்போ ஒரு 10 பேர், உங்கள் சரௌண்டிங்கில் ஒரு 10 பேர் எடுத்துக்கோங்க. 10 பேராலையும் சுவாசிக்க முடியும், உண்மைதானே? சாப்பிட முடியும். சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகி லாஸ்ட்டு காலையில் மலம் வழியாக வெளியே போகுது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நடக்குது. தலைகீழ நிற்க முடியும்னா நம்மளாலையும் தலைகீழ. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றம் ஒன்று தான் மாறாதது. Do you agree with us?